12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.3ல ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்வர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போன எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்தோம்ல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்னா இதை வந்து ஏன்னு சொல்லி இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது நான் சிங்குலராக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். ஓகே, இப்போ வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 2 இந்த 2 - 1 3 இதை வந்து நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா IJKன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறேன். I வந்து ப்ளஸ், J வந்து -J ப்ளஸ் K. இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா 2 என்ற இதுவே எடுத்து எழுதியாச்சு. அந்த காலம் அந்த ரோ மறைச்சிக்கிட்டு இப்போது என்ன வரும் 3 × 3 அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 × 1 மைனஸ் இங்கே நடுவில் போட்டாலும் -2 × 1. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கா, இந்த மைனஸை நான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜேயோட வேல்யூ என்ன -1 எடுத்து போட்டாச்சு. இப்போது இந்த காலமே இந்த ரோவையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். -5 × 3 எழுதியாச்சு. -3 × 1 அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 இது வந்து ப்ளஸ்ன்றனால ப்ளஸ் கேன்றனால எதுவும் பண்ண வேணாம், +3ன்றதை அப்படியே போட்டுடலாம். 3 மடிச்சாச்சா. இப்போ வந்து -5 × 2 -3 × 3 இது எழுதிப்போமா. எழுதிட்ட பிறகு இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 3 9, 2 × 1 2. இது வந்து மைனஸ் இன்ட்டு -1னும் ஸோ +1ன்னு ஆகிடும். -5 × 3 15 -3 × 1 -3 × 1 என்ன -3, இங்கே மைனஸ் இருக்குது ஸோ +3ஆக மாறிடும். -× +, ஸோ +3ஆக மாறிடும். +3 +3 இதை வந்து அப்படியே போட்டாச்சு. -5 × 2 -10 -3 × 3 -9ன்னு சொல்லிட்டு வரும். இந்த -9 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ +9ஆக மாறிடும் இது. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 9 × 2 என்ன 7, -15 + 3 என்ன -12, -10 + 9 என்ன -1. இப்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 2 7s are 14, 1 × -12னா -12 தான் வரும், ப்ளஸ் 3 × -1னா -3 வரும். இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக 14 - 12 பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 2ன்றது வரும். 2 - 3 -1 நாட் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு தேவை நாட் ஈக்குவல் டு 0 வரணும், நம்மளுக்கு வந்துடுச்சு. ஏன்னா -1 தானே வந்திருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஃபார்முலாவில் என்ன அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயின் ஆஃப் ஏ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஏவை வந்து நாங்கள் அங்கே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். கொஞ்சம் திருப்பி பார்க்க வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். லிட்டில் பிட் சோம்பேறித்தனம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா 3 × 3 மேட்ரிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது வந்து ஒரு ஃபார்வர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அட்ஜாயின் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இப்போது இந்த பொசிஷனில் நம்ம போட போகிறோம் அப்படின்னா அந்த காலம் அந்த ரோவை கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். 3 × 3 9 -2 × 1 2. அதை எடுத்து எழுதிப்போமா. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம மைனஸ்ன்றதை வெளியே போட்டுக்கிட்டு இப்போது இதை மறைச்சிட்டு பார்க்கலாம். -5 × 3 -15 வரும் நம்மளுக்கு. அதாவது இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். -3 × 1 -3ன்றது வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3ஆ அப்படி சொல்லி மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 3 இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. -5 × 2 -10. ஓகே, -10. இப்போ வந்து என்னென்னா -3 × 3 -9 வரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ -× ப்ளஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5க்கு அந்த காலம் அண்ட் ரோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா இங்கே -1 இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மைனஸை ஃபஸ்ட்டு எடுத்து இங்கே எழுதிக்கலாம், அதாவது போட்டுக்கலாம். இப்போது இந்த காலம் அண்ட் ரோ கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு தெரியும். -1 × 3 -3 மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு
2 into 6 சாரி 2 into 3 6. ஸோ 6ன்றது நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ்ஸு, அதனால் நம்ம எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. இந்த ரோ அண்ட் இந்த காலம் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 into 3 6 மைனஸ் 3 into 9. 3 into 9 என்ன -9 வரும். மைனஸ் இன்ட்டு -9 ப்ளஸ் 9 மாறிடும். ஸோ நம்ம 6 + 9ன்னு கொடுத்துருவோம் இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த மாத்திரம். இந்த இடத்துல என்ன 2 into 2 4. 2 into 2 4 மைனஸ் -3 into -1. -3 into -1 என்ன -3 சாரி +3 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால -3ன்னு வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே -1 into 1 வந்து என்ன -1. அடுத்தது 3 into 3 9. இங்கே மைனஸ் இருக்கனால -9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் படி பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கும். அந்த மைனஸை நம்ம எடுத்து அப்படியே போட்டாச்சு. காலம் அண்ட் ரோ கட் பண்ணியாச்சு. 2 into 1 2 மைனஸ் -5 into 3 15 -15ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +15ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட் 2 into 3 6 மைனஸ் 5 into அதாவது -5 into -5னா +5ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டாச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சப்ராக்ஷன் பண்ண வேண்டியதில்லை, சப்ராக்ட் பண்ணி பார்த்துடலாம். 9 - 2 7 -15 + 3 -12ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +12ன்னு ஆகிடும். -10 + 9 -1 -3 -6 ஆனால் -9ன்றது வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால +9ன்னு ஆகிடும். 6 + 9 அப்போது வந்து நம்மளுக்கு என்ன வரும் 15 அப்படின்றது வரும். 4 - 3 1 வெளியே மைனஸ் இருக்கனால ஸோ -1 -1 -9 வந்து என்ன வரும் 10 -10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + 15 17 வெளியே மைனஸ் இருக்குது ஸோ -17. 6 - 5 1. இப்போ வந்து இது டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த காலமை ரோவாக்க போகிறோம். அதாவது இந்த காலம் அப்படியே எடுத்து ரோவில் எழுத போகிறோம். இந்த காலம் என்ன 7 9 -10. இப்போ இங்கே பாருங்கள் 7 9 -10. அதே மாதிரி இந்த காலமை செகண்ட் ரோவாக எழுத போகிறோம். 12 15 -17 12 15 -17 வந்துருச்சா. இப்போது -1 -1 1 -1 -1 1. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அட்ஜாயின் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது கோஃபேக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காது. இது வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் சொல்லுவாங்க. இது மாற்றிட்ட பிறகு தான் அட்ஜாயின் அப்படின்றத சொல்லுவாங்க. அட்ஜாயின் ஆஃப் ஏ. ஓகே. இப்போ ஏ இன்வெர்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a சாரி டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஏக்கு என்ன பண்ணுச்சு -1 வந்துச்சு. அது போட்டாச்சு. தென் 7 12 மைனஸ் அதாவது இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன் நான், வேறு எதுவும் இல்லை. இப்போ 1 / -1ன்னா வெறும் நம்ம -1 அப்படின்றது கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. -1னா உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னா சிம்பிள், அப்படியே சைனை மட்டும் மாற்றினா போதும். இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அது தான் -7 வரும், -9 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +10 -12 -15 +17 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -17 +1 +1 -1 ஆகிடும். அப்போது ஏ இன்வெர்ஸோட வேல்யூ இது தான். தேங்க்யூ. see you on next video. bye bye.